ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருமா? நல்ல பரிசுத்தமான எதிர்பார்ப்பு தான். உங்களை நசுக்கிறதுக்கு, கசக்கிறதுக்கு, அல்லது மனசுல கெட்ட புத்தி வச்சுக்கணும்னா பரிசுத்தமான கடவுள் என்ன நியாயம் தீர்ப்பார். புரியுதா உங்களுக்கு? உங்களை தப்பா இது தப்பு, உங்களை விடமாட்டேன், உங்களை நசுக்கிறேன், உங்களை தட்டி வைக்கிறேன் அப்படின்னு தாமஸ் நினைச்சானா தேவாதி தேவன் அவனை நியாயம் தீர்ப்பார். நம்ம தேவனுடைய ஊழியக்காரர், என்ன கர்த்தர் கணக்கு கேட்பார். உன்னை நம்பி சபையை கொடுத்தேன், ஆத்மாக்களை கொடுத்தேன், எப்படி அவர்களை நடத்துகிறாய்? கண்காணிப்பு. நான் கண்காணிக்கணும், உங்களை மேய்க்கணும், புல்லுள்ள இடங்களில் மேய்க்கணும். அமர்ந்த தண்ணீர், அப்படியே தண்ணீர் வேகமா போத அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் விட்டோம்னா தண்ணீர் அடிச்சுன்னு போயிடுவீங்க. அப்ப அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில தான் உங்களை கொண்டு போகணும். அது என்னுடைய பாரம், அது என் வேலை, அது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம். அது அப்படி நான் செய்யணும். செய்ய தவறிட்டா கர்த்தர் என்னிடத்துல கணக்கு கேட்பார். அந்த உத்தரவாதம், அந்த பயம், என்கிட்ட 1000 குறை இருக்கட்டும், எனக்கு அந்த பயம் இருக்கு. தேவனு குறித்த அந்த பயம், தேவ பிள்ளைகளை நடத்தணும். ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது. தயவு செய்து புரிஞ்சுங்க, இந்த ஊழியம் கர்த்தருடையது, சபை கர்த்தருடையது. நீங்கள் இந்த சபையில ஒரு அங்கத்தின, ஒரு வேலைக்காரன், வேலைக்காரிகள். ஒரு நாள் எக்கால சத்தம் தொனிக்கும், அல்லது நம்முடைய மரணம் நமக்கு சம்பவிக்கும், நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். கர்த்தருடைய சத்தியம் என்றைக்கு நிலைக்கும். அதனால என்றைக்கும் பையத்தோடு பக்தியோடு கர்த்தரை பற்றி கொள்ளணும்.